ஹே guys, this is day in my life as a entrepreneur episode 15. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு ஷூட் டே தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஷூட்ஸ் இருக்குது. எப்படி போச்சுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போயாச்சு. நம்ம ஞானாவோட ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங் தான். ஸோ அங்கே எடுத்துகிட்டு இருக்கப்போ செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு காஃபி ஆஃப் த டே போட்டேன். ஸோ போயிட்டு இருக்கப்போ திருப்பி ஷூட் கண்டினியூ பண்ணேன். திருப்பியும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு காஃபி செகண்ட் காஃபி ஆஃப் த டே போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் ஷூட்டை முடிச்சுட்டு அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தட்டு இட்லி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. கூடவே என்னோடய ஃபேவரட் சட்னி கலக்கா சட்னி வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அவங்ககிட்ட மஞ்சள் பை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அடுத்த ஷூட்டுக்கு நம்ம போய் ரெடியாகி கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ட்ரெஸ்அப் மாற்றிட்டு செகண்ட் ஷூட்டு கிளம்பியாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் காஃபி போட்டு தேர்ட் காஃபி ஆஃப் த டே போட்டு இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் ஷூட் பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ஷூட். அது தேன்மொழின்ற ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம எடுக்க போகிறோம். அது அவங்க வீட்டிலேயே சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரி போஸ்ட் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவுட்டோரில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அண்ட் தென் அங்கேருந்து லஞ்ச்லாம் சாப்பிட்டு ஒரு 3-4க்கு கிளம்புனேன். ஸோ லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3-4க்கு கார் எடுத்துகிட்டு திருப்பி கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பவர் நாப் எடுத்துகிட்டு அடுத்த ஷூட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் ரிசப்ஷன். ஸோ அதுக்கு கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜிவிஆர்எஸ் மண்டபத்தில் தான் வெட்டிங். பட் அவங்க வந்து ஃபார்ச்சூனில் வந்து கெட்டிங் ரெடி ஆகிறதுனால அங்கே போயிட்டு கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்புறம் ஜிவிஆர்எஸ் மண்டபத்துக்கு போயிட்டு வெட்டிங்கை கண்டினியூ பண்ணிவிட்டு அண்ட் தென் நைட்டு டின்னர் சாப்பிட்டு டேவை முடிச்சுக்கிட்டேன்.